பாதி வீடு முடிஞ்சது. இனி மேலே வந்து டாப் ஃப்ளோர் செய்து கொண்டு இருக்கிறோம். இந்த வீடு வந்து இன்னும் கொஞ்சம் காலத்தில் கம்ப்ளீட் ஆக போகுது. ஸோ இந்த வீடு சம்மந்தமாக தான் உங்களுக்கு இன்றைக்கி விரிவாக நான் விளங்கப்படுத்த போகிறேன். இந்த வீட்டை பார்த்தீங்கன்னா சுமார் ஒரு 3 பெட்ரூம் இருக்குது. ஒரு பெரிய மாஸ்டர் பெட்ரூம், மற்ற சின்ன பெட்ரூம் 2 இருக்குது. நாங்கள் முதல்ல அந்த 3 பெட்ரூம் போய் பார்ப்போம். பார்த்தீங்கன்னா இந்த நிலைக்கு பக்கத்தில் வந்து ஒரு விதமான ஒரு டிசைன் உண்டு. இப்போதைய மாடர்ன் வீடுகளுக்கு வந்து இப்படியான டிசைனர் கிளைண்ட் ரிக்வஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி டிசைன் பண்ணி கொடுக்குறோம். இதுக்கான முழு பணி முடிஞ்சு இந்த வீடை முழுமையாக வடிவமைச்சு, அதாவது 3Dயில் எப்படி கொடுத்துருந்தோமோ அதே மாதிரியான அதே அளவோட இந்த வீடை நாங்கள் கிளைண்ட கையில் கையளிப்போம். கரிஞ்சினியர் உள்ளவங்களுக்கு என்ன அன்பான வணக்கங்கள். இப்போ நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னா சங்கானையில் வந்து ஒரு அழகான ஒரு வீடு எங்களோட கன்ஸ்ட்ரக்ஷனால் புதுசாக வடிவமைச்சு கட்டமைச்சு பாதி வீடு முடிஞ்சது. இனி மேலே வந்து டாப் ஃப்ளோர் செய்து கொண்டு இருக்கிறோம். இந்த வீடு வந்து இன்னும் கொஞ்சம் காலத்தில் கம்ப்ளீட் ஆக போகுது. ஸோ இந்த வீடு சம்மந்தமாக தான் உங்களுக்கு இன்றைக்கி விரிவாக நான் விளங்கப்படுத்த போகிறேன். ஸோ இந்த வீட்டுக்குள்ளே போவோம். அதுக்கு முன்னாடி மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை. அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமாக உங்களுக்கான கொஸ்டின்ஸ்கள் எதுவும் இருந்தால் கமெண்ட்ஸில் பதிவு செய்யுங்க. இதுக்கு முன்னே நாங்கள் நிறைய வீடியோஸ் போடுறோம், அதுலேயும் நீங்கள் நிறைய கொஸ்டின்கள் பதிவு செஞ்சீங்க. அதே மாதிரி இந்த வீடியோக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க அந்த வீட்டுக்கு என்னென்ன இருக்குன்றதை பார்ப்போம். நாங்கள் எங்கே வந்திருக்கிறோம்னா இந்த வீட்டுக்கான போச் ஏரியாவில் வந்திருக்கிறோம். போச் ஏரியா பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு 4 அடி அகலத்தில் இருக்குது. அண்ட் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா 3 படி வரப்போகக்கூடிய மாதிரியான ஒரு டிசைனில் இருக்குது. அண்ட் மேலே பார்த்தீங்கன்னா இந்த வாசலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சீலிங் டிசைன் இதில் இனிமேல் தான் நாங்கள் அப்ளை பண்ணி டிசைன் கொடுப்போம். அண்ட் உள்ளே வந்து பாருங்கள் இந்த மாதிரியான லிவிங் ஏரியாவும் கொடுத்துருக்கிறது. லிவிங் ஏரியா சுமார் வந்து 14க்கு 14 அடி பெரிய ஒரு அகலமான ஒரு லிவிங் ஏரியா. அதுக்கு ஏற்ற மாதிரியான 2 பக்கமும் ஒரு வழி ஜன்னல் கொடுத்துருக்கிறோம். அண்ட் இதோட சேர்த்து ஒரு நல்ல ஸ்பேஷியஸான அகலமான ஒரு 5 அடி அகலத்துடைய ஒரு பெரிய கதவு நிலையம் கொடுத்துருக்கோம். இதுக்கேற்ற வந்து இது முழுக்க தேக்கில் செய்யப்பட்ட கதவுல தான் நம்ம கொடுப்போம். அண்ட் அதுக்கு வந்து வாட்டர் ப்ரைஸிங் கொடுத்து அந்த நிலம் வந்து இன்னும் நல்ல ஒரு பாதுகாப்பாக இருக்கக்கூடிய மாதிரியான ஒரு அப்படியே மேலே பாருங்க என்ன மாதிரின்னா மேலே வந்து சீலிங் டிசைன் எப்படி கொடுத்துருக்குறோம். இதுக்கு பிறகு வந்து சீலிங் வந்து மேலே மோல்டிங் மேலே, அதாவது அதில் வந்து குட்டி வச்சு மோல்டிங் மாதிரியெல்லாம் டிசைன் கொடுக்க போகிறோம். இப்படி தொடர்ந்து அதாவது ப்ரோக்ரஸாக வேலை மாறி நடந்து கொண்டு ஒரு இடத்துல வந்து நிலை செய்கிற அந்த கதவு ஜன்னல் செய்கிற அந்த வேலையில இன்னொரு இடத்துல வந்து இந்த மோல்டிங் வேலை அப்படி தொடர்ந்து இந்த வீட்டுக்கான ப்ரோக்ரஸாக வேலை நடந்து கொண்டே இருக்குது. இந்த வீட்டை பார்த்தீங்கன்னா சுமார் ஒரு 3 பெட்ரூம் இருக்குது. ஒரு பெரிய மாஸ்டர் பெட்ரூம், மற்றது சின்ன பெட்ரூம் 2 இருக்குது. நாங்கள் முதல்ல அந்த 3 பெட்ரூம் போய் பார்ப்போம். இங்கே பாருங்க, இந்த வீட்டுக்கான வந்து மாஸ்டர் பெட்ரூம் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது சுமார் 16க்கு 11 அடி அகலங்களுடைய ஒரு பெரிய பெட்ரூம் ஏரியா. அண்ட் இதில் வந்து இதுக்கான பெட்ரூம் சிஸ்டம் ஃபுல்லாக அதில் வந்து இருக்க போது அதுக்கு அடையில ஒரு லாம் ஒன்று நாங்கள் இங்கே கொடுப்போம். அண்ட் இதுக்கான வயரிங் சிஸ்டமும் நீங்கள் பார்த்துருக்கீங்க. சீலிங் எல்லாம் இருக்கும், ஒரு சிம்பிள் ஸ்மூத்தான ஒரு சீலிங் வளைவுகளால் அமைக்கப்பட்ட மாதிரி. அண்ட் இதுக்குள்ள வந்து அந்த ஓரங்களில் வந்து லைட்டுகள் கொடுத்து அதுக்கேற்ற மாதிரி ஹோம் டிசைனில் லைட்டுகளை கொடுத்தா இந்த இடத்துக்குள்ள வந்து நீங்கள் இருக்கீங்க அவ்வளோ கம்ஃபர்டபுளான ஃபீலிங்கே உங்களுக்கு நீங்களே உணர்ந்து கொள்ளக்கூடிய மாதிரியான ஒரு இது. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 வெளி ஜன்னல் கொடுத்துருக்கிறோம். நல்ல காற்று ஃப்ளோவாக வரக்கூடிய மாதிரி இருக்கே ஒரு பெட்ரூம் கேட்க உங்களுக்கு சுவாத்தியமாக நல்ல கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண முடியாது. இப்போ நிற்கும் போது கூட அந்த காற்றோட்டம் அவ்வளோ ஃபீலிங் நல்லா இருக்குது. அண்ட் இந்த வீடு கம்ப்ளீட் பண்ணால் கூட பாருங்க இந்த இடம் ஒரு சொர்க்கம் மாதிரி இருக்கும் போது. அண்ட் இதுக்கு அடுத்ததாக இதோட ஒரு அட்டாச் பாத்ரூம் கொடுத்துருக்கோம். ஏன்னா ஈஸியாக அக்சஸ் பண்ணி கொண்டு வர அர்ஜென்ட்டாலும் அக்சஸ் பண்ணி ஈஸியாக வந்து இருக்கக்கூடிய மாதிரி பேசிக்காக நாங்கள் பாத்ரூம் கொடுக்க அங்கே வந்து அதுக்குள்ளே வந்து ஒரு ஸ்மார்ட் கிளாஸ் கொடுப்போம். அண்ட் ஒரு நல்ல ஒரு மொடோனா வந்து இருக்கிற கொமட் ஒன்றும் அடுத்து ஒரு வாஷ் மிஷின் ஒன்றும் கட்டாயம் கொடுப்போம். அண்ட் இதுக்குள்ள வந்து ஒரு கியூபிக்கல் ஏரியா ஷவரிங்குக்காக அதையும் யூஸ் பண்ணுவோம். அண்ட் இந்த மாதிரியான முழு அம்சமும் இந்த பாத்ரூம் ஏரியாவுக்கு வரப்போகுது. வீடு கம்ப்ளீட் ஆன அப்புறம் நீங்கள் கட்டாயம் பார்ப்பீங்க இந்த மாதிரியான உள்ள கம்ப்ளீட் பண்ணப்பட்டிருக்குது. அண்ட் வாங்க அடுத்த பெட்ரூமுக்கு போகும் இந்த மாதிரி டிசைன் கொடுத்துருக்கோம்.
ஸ்மால் சைஸ் பெட்ரூம் அண்ட் இந்த மேல் டிசைன் ஒரு வட்ட வடிவத்தில் ஒரு டிசைன் கொடுத்துருக்கோம். இது கூடுதலாக சில்ட்ரன்ஸ் அவங்க யூஸ் பண்ணக்கூடிய மாதிரியான டிசைனில் பண்ணியிருக்கோம். இதுக்கு வந்து ஒரு 2 வழி, இது வந்து வீட்டுக்கு ஃப்ரண்ட் அது முன் ஏரியாவிலேருந்து பார்க்கக்கூடிய மாதிரியான டிசைன். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த முன் வியூ இங்கேருந்து பார்க்கக்கூடியதாக இருக்கும். அண்ட் இதுக்கு வந்து நார்மலாக வந்து லைட் சிஸ்டம் மற்ற வயரிங் சிஸ்டம் எல்லாமே அதுக்கேற்ற மாதிரியான அம்சங்களோட அமைச்சிருக்கிறோம். இப்போ நாங்கள் வந்து இருக்கிற ரூம் வந்து இந்த வீட்டுக்கான 2வது ஸ்மால் பெட்ரூம். இந்த ஏரியாவில் வந்து அதே மாதிரி வந்து 2 வழி ஜன்னல் கொடுத்துருக்கோம். காற்று நல்ல ஃப்ளோவாக வருது. இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா பூந்தொட்டி வரப்போகுது. அதுவும் இந்த காத்தோட்டமாக அந்த பூந்தோட்டம் அதெல்லாம் சேர்ந்து பார்த்தீங்க இந்த இடம் வந்து இன்னும் அழகான ஒரு காட்சியாக வரப்போகுது. இதுக்கும் எங்கெங்கே தெரிய சுவிட்ச் இல்லாத அதுக்கு எந்த மாதிரியான சுவிட்ச் ஏரியாக்கள் எல்லாம் கொடுத்துருக்கோம். சீலிங் கொடுத்துருக்கோம். அண்ட் இதுக்கு வந்து லைட் எல்லாம் போட்டு இது கொஞ்சம் வார்ம் கலரில் கொடுத்துட்டு இந்த ரூம் வந்து இன்னும் ஒரு அழகான ஒரு இடமா மாறப்போகுது. அண்ட் அந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா அதுக்கான அதாவது ஏசி லைன்கள் எல்லாம் கொடுத்து வச்சிருக்கிறோம். ஓகே வியூஸ், இப்போ நாங்கள் எங்கே வந்திருக்கிறோம் வீட்டில் ஒரு முக்கியமான இடம் வீட்டின் கிச்சன் ஏரியா. இந்த கிச்சன் அதாவது இந்த வீட்டுக்கான கிச்சன் வந்து ஓப்பன் கிச்சனாக வரப்போகுது. அண்ட் இதில் வந்து ஐலாண்ட் டேபிள் கொடுத்து இது வந்து இன்னும் மொடர்னான ஒரு கிச்சன் டிசைனாக இந்த ஏரியாக்குள்ளே வரப்போகுது. சுமார் பார்த்தீங்கன்னா 18 அடி நீளமும் 11 அடி அகலமுள்ள ஒரு பெரிய கிச்சன். அண்ட் லிவிங் ஏரியா வந்து டைரெக்டாக ஈஸியாக ஆக்சஸ் பண்ணக்கூடிய மாதிரியான ஒரு டிசைனில் இந்த டிசைன் வரப்போகுது. அண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு பிளெயினான ஒரு சிம்பிளான ஒரு அழகான டிசைன் வந்து இதில் கர்வ் வடிவத்தில் கொடுத்துருக்கோம். இதுக்கு வந்து நாங்கள் வந்து மேலே வந்து லைட்ஸ் எல்லாம் கொடுத்து இன்னும் இது வந்து இன்னும் ரொம்ப ரொம்ப அழகாக மாறப்போகுது. அண்ட் இதுக்கு தேவையான எல்லா லைனும் கம்ப்ளீட் பண்ணி எல்லா லைன்களும் கொடுத்துருக்கிறோம். அடுத்த கட்டமாக இந்த வீட்டுக்கான பெயிண்டிங் வேலை, அதுக்கு டைல் வேலை அண்ட் இந்த மாதிரி வயரிங் வேலை எல்லாம் அடுத்து தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்க போகுது. இப்போ இருக்கிற வந்து நாங்கள் நிற்கிற இடம் வந்து இந்த வீட்டுக்கான கொமன் பாத்ரூம் ஏரியாவுக்கு வந்துருக்கிறோம். இதுக்கு வளர்ந்து போனதான் இதுக்கு ஒரு ஃபேன் லைட் ஒரு காத்தோட்டமாக வரக்கூடிய ஒரு ஃபேன் லைட் கொடுத்துருக்கோம். அண்ட் இந்த ஏரியாவில் இங்கே வந்து வாஷ் பேஷன் ஏரியாவும் இந்த ஏரியாவில் வந்து கொமெண்ட் ஏரியாவும் அண்ட் ஒரு கியூபிக்கல் ஏரியாவும் இங்கே வரப்போகுது. அண்ட் இதுக்கேற்ற மாதிரியான ஒரு ஸ்மார்ட் கிளாஸஸ் கொடுத்து இந்த 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 பாத்ரூம் ஏரியா வந்து கொஞ்சம் ஸ்பேசியஸாக நல்ல அகலமானது. நெட்டடிக்கு 6 அடி நல்ல ஸ்பேஷியஸான பாத்ரூமாக இருக்குது. இப்போ நாங்கள் இந்த வீட்டின் பிற்புற ஏரியாவுக்கு வந்திருக்கோம். பிற்பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த நிலைக்கு பக்கத்தில் வந்து ஒரு புது விதமான ஒரு டிசைன் வந்து இப்போத்தைய மாடர்ன் வீடுகளுக்கு வந்து இப்படியான டிசைன்கள் கிளைண்ட் ரிக்வஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி டிசைன் பண்ணி கொடுக்குறோம். அண்ட் இதுவும் ஆல்சோ ஒரு நல்ல அழகான டிசைன். இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா அந்த மழை பெய்கிற சந்தர்ப்பங்களில் நிலையில் வந்து தண்ணி படாத மாதிரியும் அண்ட் இதில் வந்து பூக்கண்டுகளை வச்சு நீங்கள் சில நேரங்களில் தண்ணி பாய்ச்சக்கூடிய மாதிரியும் ஒரு அழகான ஒரு அமைப்பில் இந்த வீட்டுக்கு ஒரு புதுமையான வடிவத்தை இந்த டிசைன் கொடுக்குது. இது எங்களோட கம்பெனியில் வளமையாக நாங்கள் ஒவ்வொரு கிளைண்ட்டு முழுமையாக பேசி அவங்கள்ட்ட முழு விவரங்களையும் எடுத்து அவங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு வீடையும் விதவிதமாக டிசைன் பண்ணி கொடுக்குறோம். இப்போ நாங்கள் இந்த வீட்டுண்ட டாப் ஃப்ளோருக்கு போகிறோம், மேல் மாடி. அங்கே என்ன மாதிரியான டிசைன்கள் இருக்குது, என்னென்ன கொடுத்துருக்குறோம்ன்றதையும் உங்களுக்கு விலாவரியாக சொல்ல வாங்க. வீடியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம் வியூவர்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீட்டுக்கான முழு ப்ரோக்ரஸ் வேலையும் தொடர்ச்சியாக நடந்துட்டு இருக்கு. டாப் ஃப்ளோர் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா இப்போ குளம் வேலை நடந்து அடுத்த கல்லுக்கட்டை வேலை, அதோடு சேர்த்து கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து டைல் வேலை அண்ட் பூட்டி வைக்கிற வேலை அப்படி தொடர்ச்சியாக ப்ரோக்ரஸாக வேலை போய்கொண்டிருக்கு. இன்னும் கூடிய விரைவில் இந்த வீட்டுக்கான முழு பணியும் முடிஞ்சு இந்த வீடை முழுமையாக வடிவமைச்சு அதாவது 3Dயில் எப்படி கொடுத்துருந்தோமோ அதே மாதிரியான அதே அழகோட இந்த வீடை நாங்கள் கிளைண்ட்டின் கையில் கையளிப்போம். அதுக்கு முதல் நாங்கள் கிளைண்ட்டுக்கு மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கிறோம். மிஸ்டர் ரோய் அவர்களுக்கு எங்களுடைய கிளைண்ட்டுக்கு நாங்கள் நன்றி சொல்லிக்கிறோம். இவ்வளோ ஒரு அழகான ஒரு வீடை வடிவமைக்கிறதுக்கு எங்களுக்கு வாய்ப்பு தந்த அதாவது ஹை டீமுக்கு வாய்ப்பு தந்த கிளைண்ட்டுக்கு மனமார்ந்த நன்றிகள்.
அண்ட் இந்த வீடு இன்னும் கூடிய விரைவில் உங்களோட கையில் வந்து கையளிக்கப்பட போகுது. இந்த அழகான வீடை நீங்கள் முழுமை பெறக இன்னொரு காணொலி மூலமாக உங்களுக்கு அதை நாங்கள் காட்சிப்படுத்துவோம். ஸோ எங்களை சார் எப்பவும் சொல்வார், எந்த ஒரு ப்ரொஜெக்டையும் எடுக்கிறது முக்கியம் இல்லை, எடுக்கிற ப்ரொஜெக்டை டீசன்ட் அண்ட் டிசிப்ளினாக டைமுக்குள்ளே கொடுக்குறது தான் முக்கியம்னு சொல்லுவார். ஸோ அந்த வகையில் நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு தரமான வீட்டை நாங்கள் இப்போ டிசைன் பண்ணி கம்ப்ளீட் பண்ணி, ஸோ மறக்காமல் இந்த சேனலை மேலே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமாக ஏதாவது உங்களுக்கு கொஷின்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் பதிவு செய்யுங்க. அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.